புவனம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். புவனேஸ்வரி அப்படின்னா உலகையே காத்து ரட்சிப்பவள் அப்படின்னு அர்த்தம். புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு திரைப்படத்துக்கு வேணும்னா பேர் இருக்கலாம். ஆனால் புவனா எப்போதுமே அதிசயம்தான். புவனேஸ்வரி எப்போதுமே அபூர்வம்தான், அமானுஷ்யம்தான், ஆச்சரியம்தான். புதுக்கோட்டையில் இருக்கு புவனேஸ்வரி திருக்கோவில். இந்த கோவிலில் புவனேஸ்வரி தேவி பூரண மகாமேருவோட மூல கருவறையில் இருந்து அருள்பாலிக்கிறாள். இந்த ஸ்தலம் நவசாலபுரி அப்படின்னு சொல்லப்படுது. ஞான வடிவே கொண்ட சரஸ்வதி தேவி, கிரியா வடிவமாக திகழ்கிற மகாலட்சுமி, இச்சா சக்தியாக திகழ்கிற மகாகாளி இந்த ஸ்தலத்தில் சாமுண்டீஸ்வரி புவனேஸ்வரியாகவே அருள்பாலிக்கிறது கூடுதல் சிறப்பு. ஹ்ரீம் பீஜத்தில் உறைந்திருப்பவள் தான் புவனேஸ்வரி. ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு யாரெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி மாலை போட்டு வலம் வந்து அருள்வாள் அப்படின்னு புவனேஸ்வரி கல்பம் சாகிச்சு சொல்லுது. புவனேஸ்வரினா புவனங்கள் அனைத்திற்கும் ஈஸ்வரி, தலைவி. ஈசனுக்கு கைலாசம் இருக்கு இல்லையா, திருமாலுக்கு வைகுண்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி புவனேஸ்வரி தேவிக்கு மணித்வீபம் அப்படிங்கிறது தான் அகில உலகங்களுக்கும் மேலான ஒரு இடமாக இருக்கு. அங்கே தான் அவள் வசிக்கிறாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பூர்வாசிரமத்தில் சதாசிவ பிரமேந்திரங்கிற நீதிபதி சாட்சிகளுடைய வாதம் காரணமாக தன்னுடைய மனநிலைக்கு மாறாக ஒரு தீர்ப்பு கூற நேரிட்டுமோ, தீர்ப்பு சொல்லிடுவோமோ அப்படின்னு பயந்து தன்னுடைய பதவியவே துறந்தார். அவதூதராக மாறினார். இந்த ஸ்தலத்தில் சித்தி அடைந்தார்னு சொல்லுது புவனேஸ்வரி கோவிலுடைய ஸ்தல வரலாறு. சதாசிவ பிரம்மேந்திரருடைய சீடர் சுயம் பிரகாச சுவாமிகள் புதுக்கோட்டையில் அவருக்காக ஒரு அதிஷ்டானத்தை அமைத்தார். ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்னே அழைக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். 1921 வருஷம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த சுப்பிரமணியம் தவயோகி சாந்தானந்த சுவாமியானார். அவரை ஜட்ஜு சுவாமிகள், சுயம்பிரகாச சுவாமிகள் முதலான குருவர்களோடு புவனேஸ்வரி தேவியோட கடாட்சமும் ஆட்கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்தலத்தில் பூரண மகாமேருவும் புவனேஸ்வரி தேவியும் சாந்தானந்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புவனேஸ்வரி பஞ்சரத்னம் அப்படிங்கிற துதியை பாராயணம் செஞ்சால் நமக்கு ஐஸ்வர்ய வளம் கிடைக்கும், செல்வ கடாட்சம் பெறலாம்ங்கிறது ஐதீகம். புவனேஸ்வரி தேவி தசமகா வித்யா வடிவங்களில் ஒருத்தி. வட இந்தியாவில் உள்ள காமாக்யாவில் இந்த தேவி பிண்ட வடிவமாக காட்சி தர்றார். லலிதா சகசரநாமத்தில் இந்த புவனேஸ்வரி தான் 14 புவனங்களையும் காத்தருள்கிறாள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கருவறையில் பாசம், அங்குசம், வரதம், அபயம் தரித்து வாசலுடைய இருபுறங்கள்லையும் வாராகியும் மாதங்கியும் இருக்க துவார சக்திகளாக அவர்கள் காட்சி தருகிறார்கள். வாயிலில் அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறாங்க. சந்நிதியினுடைய முன்னாடி மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அன்னை அழகு ததும்ப கனிவோட காட்சி கொடுக்குறார். புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானம், சேலம் ஸ்கந்தாசிரமம், சென்னை தாம்பரம் ஸ்கந்தாசிரமம் 3 சாந்தானந்த சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்டு பூஜை முறைகளும் ஒரே மாதிரியாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. புவனேஸ்வரிக்கு நேர் எதிர்த்தாப்புல அஷ்டதசபுஜ மகாலட்சுமி இருக்கிறார். இந்த அன்னைக்கு மடுசார் புடவை அணிவித்து அதை பார்க்க காண கண்கோடி வேணும்னு ஸ்லாகிப்போட சொல்கிறாங்க. மடுசார் புடவையில் அஷ்டதச புஜத்தோட மகாலட்சுமி அருட்கடாட்சம் செய்கிறார். இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு தடவை உலக நன்மைக்காக யாகம் நடைபெறுகிற வழக்கமும் இன்றைக்கி இருந்துட்டு வருது. இதனால் இந்த பகுதியில் புதுக்கோட்டை மற்றும் சுற்று வட்டாரத்தில் மழை பொழிவது அப்படின்னு ஸ்லாகிப்போட சொல்கிறாங்க விவசாயிகளும் கிராமத்து மக்களும். கோவிலில் அர்ச்சனை எதுவும் செய்யப்படுறது கிடையாது. கற்பூர ஆரத்தி மட்டும்தான் காமிக்கப்படும். அதுவும் அதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் காட்டப்படுதுங்கிறதும் இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு. புதுக்கோட்டைக்கு வந்தால் புவனேஸ்வரியை தரிசனம் பண்ணுங்கள். புவனேஸ்வரியை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே புதுக்கோட்டைக்கு வாங்க. ஒரு புதியதொரு வாழ்க்கை, புதியதொரு அத்தியாயம், புதியதொரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. அகிலத்தையே காக்கும் புவனேஸ்வரி நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாள்.